ஹாய், சாஃப்ரான் சொல்லக்கூடிய குங்குமப்பூ பற்றி பார்க்கலாம். நிறைய பேரோட தாட் என்னன்னா, குங்குமப்பூ எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப கலர் ஆகிடுவோம், ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ரொம்ப அழகாயிடும் அப்படிங்கிற தாட்ஸ் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அது தவறு. ஆக்சுவலாக வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும் போது சில சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இது எதுக்கு நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து குங்குமப்பூ எதுக்காக எடுத்துக்கலாம்னா, இது வந்து ஒரு சிறந்த வந்து பிளட் பியூரிஃபையர்னு சொல்லலாம். ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும், இன்ஃப்ளமேஷன் ஆகாமல் தடுக்கும், பிளட் வந்து கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம வந்து குங்குமப்பூ எடுத்துக்கலாம். பீரியட்ஸ் டைமில் ஏற்படக்கூடிய வயிற்று வலியாக இருக்கட்டும், ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ், இல்லை டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ரொம்ப அதிகமாக அது மன உளைச்சலுக்கு ஆளாக இருப்பாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு எடுத்துக்கலாம். அல்சீமர், பார்க்கின்சன் டிசீஸ். ஸோ இந்த மாதிரி சாஃப்ரான் எடுத்துக்கும் போது படிப்படியாக ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத ரிசர்ச் சொல்லுது. எது எடுத்துக்கிட்டாலுமே ரொம்ப லிமிட்டட் குவான்டிட்டியில் தான் நம்ம எடுத்துக்கணும். எக்ஸ்டர்னல் யூஸ்க்கும் நம்ம எடுத்துக்கலாம், இன்டர்னல் யூஸ்க்குமே நம்ம 10 மில்லிகிராம்ல இருந்துட்டு 100 மில்லிகிராம்க்கு உள்ளே தான் நம்ம எடுத்துக்கணும்.